ஓம் ரகோம்சாய் வித்மகே சீதாவல்லபாய் தீமகி தன்னோ ராம பிரஜோதயாத். காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று வைகாசி மாசப்பிறப்பு நாள், சுபமுகூர்த்த நாள், விஷ்ணுபதி புண்ணியகால நாள், மாத சிவராத்திரி நாள். உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் ஸ்ரீ ஏரி காத்த ராமர் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், அற்புதமான மூர்த்தி, பழமையான ஸ்தலம். குழந்தை பாக்கியம், திருமணத்தடை நீக்கும் ஸ்தலம், குழந்தை பாக்கியத்தை தரும் ஸ்தலம், உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றத்தை தரும், ஐஸ்வர்யத்தை தரும் ஸ்தலம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாசம் 1ஆம் நாள். இன்று காலை 6:25 வரை திரையோதசி திதியும் அதன் பின்னர் சதுர்த்தசி திதியும் உள்ளது. இன்று மாலை 6:57 வரை அசுரி நட்சத்திரமும் அதன் பின்னர் பரணி நட்சத்திரமும் உள்ளது. இன்று மாலை 6:57 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள். இன்று உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 5 முதல் 6 வரை உள்ளது. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும், தன்னம்பிக்கை வளரும், நல்ல திங்கிங் தாட்லாம் வரும். ஃபியூச்சரை பற்றி கொஞ்சம் பிளான் பண்ணிப்பீங்க. விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. பிபிஓ கால் சென்டர்ல வேலை செய்யறவங்களுக்கு அனுகூலமான நாளா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. ரிஷபராசி என்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், அடுத்த நாள் பார்க்கலாம், இந்த மாதிரி இல்லாம ஏதோ ப்ரையாரிட்டியோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி பண்றதுதான் புத்திசாலித்தனம். மாணவர்களை பொறுத்தவரையிலே நன்மை தீமை கலந்த நாள். அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு லாபம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மிதுன ராசி என்பர்களே, ராசிக்குள் குரு பகவான் இருக்கார். சில விஷயங்கள்ல அப்பப்ப நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கும், நடக்கிறது ஒன்னா இருக்கும். குரு பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். சகோதரர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்டோமொபைல், மொபைல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலை செய்யறவங்க, பைக் மெக்கானிக், கார் மெக்கானிக், ஆட்டோ மெக்கானிக், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். கடகராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். உணவு சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்களுக்கு லாபம் உண்டு. வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். காதல் இனிக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி என்பர்களே, நம்பிக்கை தரக்கூடிய நாள். கேது பகவானால் அப்பப்ப மனசுல ஒரு டென்ஷன் இருக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில தடைகள், தாமதங்கள் வந்து போகும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியா நடக்கும்.
துணிக்கடை ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி அடகு கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். கன்னிராசி என்பர்களே, உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால உத்தியோகம், வேலை, தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துறாதீங்க. மேனேஜர் தான் இருக்காரு பார்த்துப்பாரு, இல்லை சேல்ஸுக்கு தான் ஆள் இருக்கு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டுறாதீங்க. கணவன் மனைவியிடையே ஈகோ பார்க்காதீங்க. விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. துலாம் ராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் வரக்கூடிய நாள். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள், நான் இந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த காலேஜில் சேரணும் அப்படின்னு சில பேர் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் பண்றவங்க, பூப்பழம், காய்கறி வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. விருச்சிக ராசி என்பர்களே, சிறப்பான நாள். நினைத்ததை சாதிப்பீங்க. குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். டாக்டரா, சர்ஜனா இருக்கிறவங்க, நர்ஸாக பணிபுரிபவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகனங்களால் மட்டும் சில செலவு வந்து சேரும், கொஞ்சம் கவனமா இருங்க. அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். தனுசு ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமா நடக்க வேண்டிய நாள். வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க. எந்த பொத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு இன்னைக்கு ஜட்ஜ் பண்றதே கஷ்டம். அதான் யதார்த்தம். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. சினிமா சின்ன திரையில இருக்கிறவங்களுக்கு சில சங்கடங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு சித்தர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். மகர ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். தைரியம் இருந்தால் தான் எதுலையும் இறங்க முடியும், சரியோ தப்போ. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரத்துக்கு எடுத்த முயற்சியில முன்னேற்றம் உண்டு. பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், ஃபேன்சி கடை வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வேலை தேடுவோருக்கு நல்ல செய்தி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். கும்பராசி என்பர்களே, உயர்வான நாள். இந்த காரியத்தை, இந்த விஷயத்தை இப்படி பண்ணா எனக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு மனசு சொல்லும். தந்தை தாயினுடன் இருந்த பிரச்சனை குறையும். உறவுகள் பலப்படும். உணவு சம்பந்தமான, ஃபுட்டு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றவங்க, பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்றவங்க, அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் பேமெண்ட் நடைபாதை வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். மீனம் ராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கின்ற நாள். 10 ரூபாய் வந்தா 10 ரூபாய் செலவு. 7.5 சனி வேற. குரு கூட இப்ப சரியா இல்லை. பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சகோதர வழியிலே சில மனஸ்தாபங்கள் வரும். பால் வியாபாரம் பண்றவங்க, மளிகை வியாபாரம் செய்யறவங்க, பெட்டிக்கடை வச்சிருக்கிறவங்க, ஸ்நாக்ஸ் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளா இருக்கும். புது நட்புகள் கிடைக்கும். பயணங்கள் இனிமையாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. நன்றி, வணக்கம்.